ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் ஃபார் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை வந்து பார்த்திங்கன்னா 25/2/2024 வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரோலுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் கிரெடிட், மேனேஜர் ஃபோரெக்ஸ், மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி, சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1025 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் ஆஃபீஸர் கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 வேகன்சியும், இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 36,000 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 63,840 வரைக்கும். மேனேஜர் ஃபோரெக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வேகன்சியும், இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 48,170 69,810 வரைக்கும். மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சியும், இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 48,170 69,810 வரைக்கும். சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சியும், இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 63,840 78,230 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1025 வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் கிரெடிட் வந்து 21 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிஏ படிச்சிருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லாத வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், இல்லாட்டி ஃபுல் டைம் எம்பிஏ ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஆர் ஈக்குவலன்ட் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஸ் ஃப்ரம் எனி இன்ஸ்டியூட்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேண்டிட்டரியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா டிசைரபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங் செக்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரியாரிட்டி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. மேண்டிட்டரி இல்லை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேண்டிட்டரி நில்லுன்றது வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோலான மேனேஜர் ஃபோரெக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் எம்பிஏ ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஆர் ஈக்குவலன்ட்ல வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஆஃபீஸர் இன் ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மேனேஜர் சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் டிகிரி இன் பிஇ ஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் எம்சிஏ ஃப்ரம் எனி இன்ஸ்டியூட்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான், இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மேண்டிட்டரி கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மேண்டிட்டரின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு சில ரோல்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் நம்ம சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 வயசுலேருந்து 38 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் டிகிரி இன் பிஇ ஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் ஃபுல் டைம் எம்சிஏல வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேண்டிட்டரியாக இருக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி விச் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனேஜிங் ஐடி அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு சீனியர் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் ஃபாலோட் பை இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபாலோட் பை இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஒன்று வந்து நோட் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த லொக்கேஷன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுப்பாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா 100% சொல்ல முடியாது. ஏன்னா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் எக்ஸாம் எழுதுகிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் கூட வரலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி நடக்காது. பட் சில டைமில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 59 rupees அப்ளிகேஷன் ஃபீஸும், அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 1180 rupees வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்த அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோடைய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வெப்சைட் நேமும் வந்து கொடுத்துருக்காங்க www.pnbindia.in. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கெரியர் பேஜில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை
அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டரோ இல்லை இ-சேவை மையத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அட் த சேம் டைம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஒரு வாட்டி நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்த அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.